தூத்துக்குடியில் முன்னாள் அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் மற்றும் அவரது உறவினரை கைது செய்ய வலியுறுத்தி காங்கிரஸ் நிர்வாகிகள் மாவட்ட காவல் கண்காணிப்பாளரிடம் புகார் மனு அளித்தனர். திமுக காங்கிரஸ் கூட்டணி முறிந்ததை தொடர்ந்து முன்னாள் அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி மற்றும் காங்கிரஸ் கட்சி குறித்து அவதூறு கருத்து தெரிவித்தார். இதனால் ஆத்திரமடைந்த காங்கிரஸ் தொண்டர்கள் அவரது உருவ பொம்மையை தீயிட்டு கொளுத்தி தங்களது எதிர்ப்பை பதிவு செய்தனர். இந்த சூழலில் அவரது உறவினர் உமரி சங்கர் கொலை மிரட்டல் விடுப்பதாக காங்கிரஸ் நிர்வாகிகள் புகார் தெரிவித்துள்ளனர். இது தொடர்பாக தூத்துக்குடி மாநகர் மாவட்ட காங்கிரஸ் தலைவர் சகாயராஜ் தலைமையில் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திலும் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்திலும் புகார் மனு அளித்தனர். அந்த மனுவில் சட்டம் ஒழுங்கு சீர்குலையும் வகையில் செயல்பட்டு வரும் முன்னாள் அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் மற்றும் அவரது ஆதரவாளர் உமரி சங்கர் மீது சட்டப்படி நடவடிக்கை எடுத்து கைது செய்ய வேண்டும் என வலியுறுத்தினர். காரணமாக இருந்த தூத்துக்குடி தெற்கு மாவட்ட திராவிட முன்னேற்ற கழக செயலாளர் அனிதா ராதாகிருஷ்ணன் மேலும் அவர் தொடர்ந்து தமிழ்நாட்டில் தூத்துக்குடி மாவட்டத்தில் தொடர்ந்து சட்ட ஒழுங்கு சீர்கேடு நோக்கில் தொடர்ந்து செயல்படுவதை கண்டித்தும் அவர் மீதும் அவரது உறவினர் மீதும் தொடர்ந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் கூறி இன்று தூத்துக்குடி மாவட்ட கண்காணிப்பாளர் அவர்களிடம் மனு அளிக்க வந்துள்ளோம். இந்த நிகழ்வின் போது மண்டல தலைவர் ஐசன் சில்வா, மாநகர மாவட்ட அமைப்பு சாரா பிரிவு நிர்மல் கிறிஸ்டோபர், முன்னாள் மகிழா காங்கிரஸ் தலைவி முத்து விஜயா உள்ளிட்ட காங்கிரஸ் நிர்வாகிகள் ஏராளமானோர் உடனிருந்தனர்.